ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஊறுகாய் ரெசிபி பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாய், அதுவும் நம்ம 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்து பார்க்கலாம். இதே நம்ம கல்யாண பந்தியிலலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ஊறுகாய் தான் நம்ம எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ மாங்காய் எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாங்காவா ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மாங்காய் காயாக இருக்கணும், கொஞ்சம் கூட பழமும் இருக்கக்கூடாது. அப்பதான் நல்லா கெட்டு போகாம இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் அப்பப்போ இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடான அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆன அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ 1/2 கிலோ மாங்காய்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஸோ மாங்காய் எல்லாத்துலேயும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை தாளிச்சுக்கலாம். ஸோ இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஊறுகாவோட டேஸ்ட்டு. ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கூடயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம அப்படியே இந்த ஊறுகாயில் கொட்டிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஊறுகாவை நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்போவே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இன்னும் ஊற ஊற இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காயில் அந்த மசாலாவில் ஊறி இருக்கும். அப்போவேவும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும். இது நல்லா ஊறிடுச்சு. ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா அந்த மாங்காயில் மசாலாலாம் ஊறியிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.